ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா அந்த அஞ்சலியை எவ்வளோ தான் மிரட்டினாலுமே நான் கார்த்தியை அடைஞ்சே தீர வேண்டிய, உன்னால் என்ன மயிரை பிடுங்க முடியுமோ பிடிங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறேன். அப்போவுமே நம்ம இலக்கிய நீ எப்படியாவது திருந்தணும், கார்த்தி கூட சேரணுன்றது தான் என்னுடைய ஆசை அஞ்சலி. ஆனால் நீ திருந்துற மாதிரியே தெரியல. அதுக்கான காலம் கூடிய சீக்கிரம் உன்னை நெருங்கி வரும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. நம்முடைய அஞ்சலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயங்கரமாக கோவத்தில் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணி நம்ம மக கார்த்திக் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டாலா இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலா அப்படின்ற கன்ஃபியூஸில் இருக்கிறது. எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி போனதுமே என்னடி அஞ்சலி என்ன இவ்வளோ கோபமாக வர, எரிமலை குழம்பு வெடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஏமா நீ வேற என் வயிற்றுச்சியில் கிளப்பிக்கிற, நானே ரொம்ப கோவத்தில் வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் காரணமே அந்த இலக்கியா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ கார்த்தி எதுனடி பார்க்க போகிறேன்னு சொன்ன, எதுக்காக நீ இலக்கியா மேலே கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்டு என்னை சும்மா கடுப்பேற்றாத, சொல்கிறத மட்டும் கேட்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்படின்னு தெரியலமா நான் கோயிலுக்கு போயிட்டேன், அந்த கோயிலை ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டேன், ஆனால் அந்த இடத்துல கார்த்திகே என் கண்ணிலே தென்படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரிடி தென்படலைன்னா சரி வீட்டுக்கு கிளம்பி வர்றது தானே, சரி இவ்வளோ கோவமாக இதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டது வேற ஒன்றும் இல்லை. நான் அந்த கார்த்திகெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கான், ஆனால் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு தெரிஞ்சு அதை தடுத்து நிறுத்தி கார்த்திகை அந்த கோயிலேருந்து அனுப்பி வச்சுட்டு இருக்கா இந்த இலக்கியா. அதனால தான் எனக்கு இந்த கோபம். கார்த்திகை மட்டும் நீ கண்டிப்பாக கண்ணில் பார்த்துட்டு இருந்தானே அவனை என்னை வீட்டுக்கு கூட்டு போவார், நான் விட்டு இருக்க மாட்டேன். இந்த இலக்கியாவால் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புலம்புறாங்க. சரிடி அவ என்னதான் சொன்னா அப்படின்னு என்னை கார்த்தியோட சேர விட மாட்டாளாம், டிவோர்ஸ் கொடுத்துடணுமா கார்த்திக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவளுக்கு எவ்வளோ கொழுப்பிடி, நம்ம வீட்டில் வளர்ந்து நம்ம சொந்தத்தின்னு போட்டு உன் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி சொல்றதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அஞ்சலி அவங்களுக்கெல்லாம் இருக்குமா, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஆனால் நான் அந்த கோயிலுக்கு கார்த்தியை தான் மீட் பண்ண போகிறேன்ற விஷயம் எப்படி லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு தெரியல. நம்ம வீட்டிலேருந்து யாராவது சொல்லியிருந்த, ஒருவேளை இந்த லட்சுமி வசந்த் சொல்லியிருப்பாங்களா, இல்லை அந்த ஆஃபீஸில் இன்ஃபார்ம் கொடுத்தவனே எனக்கு கால் பண்ணி சொன்ன மாதிரி இலக்கியாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பானா அப்படின்ற கோணத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அவன் இன்னும் கார்த்தி சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு கார்த்தி போயிருக்கான்னு சொல்லியிருக்கான். அதனால் இந்த விஷயம் அவனால் லீக் ஆகிருக்காது. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் யாராவது நீ கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண போகிறன்றத சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யூகிக்கிறாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணாலுமே. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. நம்முடைய லட்சுமி கால் பண்ணி என்னம்மா இலக்கியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எல்லாம் நல்லதேம்மா, நான் எப்படியோ கார்த்தியை கோயிலில் வச்சு இந்த அஞ்சலி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். கார்த்திகை அந்த கோயிலேருந்து வெளியே அனுப்பிட்டேன். அப்போ அவளை அந்த கோயிலே வச்சு மிரட்டி அனுப்பியிருக்கேன். இதுக்கு மேலேயாவது திருந்துறாளா என்னன்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த அஞ்சலி திருந்துவாளா இல்லை திருந்த மாட்டாளா அப்படின்றதாங்க. மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பிரியாவும் நான் கார்த்திகை சேர்ன்னு நினைக்கிறேன். மறக்காத சப்ஸ்கிரைப்